Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல cost center for vehicles எப்படி பண்றதுன்னு தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து practicals எப்படி போடுறதுன்னு சொல்றேன் friends. இப்போ வந்து cost center for vehiclesனா ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல வந்து வெறும் cost center அதனுடைய தியரி அண்ட் practicals போட்டுருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. cost centerனா only expenses வந்து எவ்வளோ ஆகுது மந்த்லி அப்படின்ட்டு ஈஸியாக செக் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஏதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா அதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தோம். இது வந்து வெஹிக்கிள்ஸ். இப்போ வந்து என்கிட்ட ஒரு ட்ராவல்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு வெஹிக்கிள்னுடைய இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து நான் செக் பண்ணணும். அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம இந்த காஸ்ட் சென்டர் ஃபார் வெஹிக்கிள்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர்லாம் வந்து செட் பண்ணி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல அக்கௌண்டிங்ல எனேபிள் காஸ்ட் சென்டர் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்வென்ட்ரியில எனேபிள் காஸ்ட் ட்ராக்கிங் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணணும்னா காஸ்ட் கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் ஷோ மோர்ல காஸ்ட் கேட்டகரி. காஸ்ட் கேட்டகரி வந்து நான் என்னன்னு கிரியேட் பண்ண போறேன்னா TN30M5555. இது வந்து வெஹிக்கிள் நம்பர். ஓகேங்களா, இது வந்து காஸ்ட் கேட்டகரி. ஸ்டெப் 3 வந்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணோம். கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் ஷோ மோர் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர்னு நீங்கள் கொடுத்தோடனே கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் கேட்கும். கேட்டகரியில் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், TN30M5555 அது கொடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் காஸ்ட் சென்டர் என்னென்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பெட்ரோல் ஒன்று, சேலரி ஒன்று அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்டகரி வந்து TN30M5555, நேம் வந்து பெட்ரோல். இந்த பெட்ரோல்னு கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம வண்டி நம்பர் கொடுத்துக்கோங்க. அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வெஹிக்கிளுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. இன்னொரு காஸ்ட் சென்டர் வந்து என்னன்னா சேலரி. கேட்டகரி வந்து TN30M5555, நேம் வந்து சேலரி. அந்த பிராக்கெட்ல அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்டர் பிரைமரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணோம்னா வெஹிக்கிள் இன்கம். அப்போதான் வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு இந்த வெஹிக்கிள்ல இருந்து அப்படின்ட்டு அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்காக கேட்டகரி வந்து TN30M5555 கொடுத்துக்கோங்க. நேம் வந்து வெஹிக்கிள் இன்கம் அண்டர் பிரைமரி. அதாவது காஸ்ட் கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம் TN30M5555. அது காஸ்ட் சென்டர் வந்து பெட்ரோல் ஒன்று, சேலரி ஒன்று, வெஹிக்கிள் இன்கம் ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணோம். கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் லெட்ஜர். லெட்ஜர் நேம் வந்து வெஹிக்கிள் இன்கம், அது வந்து அண்டர் இன்டைரக்ட் இன்கம். இன்னொன்று வந்து வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ், அதுவும் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா. இது வந்து லெட்ஜர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ட்ரி போடணும். இது ஒன்லி பேமெண்ட் என்ட்ரி தான் வரும். ஏன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, அப்புறம் வந்து பேமெண்ட்ல போடணும். எக்ஸ்பென்ஸ் வர்றது வந்து பேமெண்ட்லயும், நமக்கு வர இன்கம் வந்து ரெசிப்ட்லயும் போடணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பென்ஸ் போடுறேன். FI பேமெண்ட்ல போயிட்டு வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ் 5000. அதுல காஸ்ட் கேட்டகரி வந்து என்ன, TN30M5555, அது வெஹிக்கிள் நம்பர். காஸ்ட் சென்டர் வந்து பெட்ரோல். இது வந்து அந்த வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், அதுதான் 5000. ஓகேங்களா. கேஷ் வந்து 5000 கிரெடிட், வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ் 5000 டெபிட். ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்பென்ஸ். இப்போ வந்து நமக்கு வெஹிக்கிள் இன்கம், அதுலேருந்து அந்த வெஹிக்கிள்லேருந்து நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்றது வந்து ரெசிப்ட்ல போடணும். F6 ரெசிப்ட்ல போயிட்டு வெஹிக்கிள் இன்கம் 20000 கிரெடிட். காஸ்ட் கேட்டகரி வந்து அந்த வெஹிக்கிள் நம்பர் TN30M5555. காஸ்ட் சென்டர் வந்து வெஹிக்கிள் இன்கம், அமௌண்ட் வந்து 20000, அது வந்து கிரெடிட். கேஷ் வந்து டெபிட் 20000. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் போட்டது வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ், ரெண்டாவது போட்டது வெஹிக்கிள் இன்கம். எக்ஸ்பென்ஸை வந்து பேமெண்ட்லையும், இன்கம் வந்து ரெசிப்ட்லையும் நம்ம போடணும். இது வந்து ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரி சம்மரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இந்த வெஹிக்கிள் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாவே நமக்கு வந்து வந்துடும் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து டெபிட் ஆயிருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு, க்ளோசிங் எவ்வளோ அப்படின்ட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், அது வந்து 5000 டெபிட், வெஹிக்கிள் இன்கம் 20000 கிரெடிட். இப்போ க்ளோசிங்ல வந்து என்ன வரும் அப்படின்னா 20000ல இருந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரெசிப்ட் வந்து 20000, பேமெண்ட் வந்து 5000. இந்த 20000ல இருந்து 5000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 15000 வந்து நமக்கு இந்த வெஹிக்கிள்னால நமக்கு வந்து இன்கம் 15000. ஓகேங்களா. அதுதான் வந்து மேல க்ளோசிங்ல காமிக்குது. இது வந்து ஸ்பிளிட் அப். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் 5000 டெபிட், அப்புறம் வெஹிக்கிள் இன்கம் 20000 கிரெடிட். இது வந்து ஸ்பிளிட் அப். ஓகேங்களா. இதுதான் வந்து காஸ்ட் சென்டர் ஃபார் வெஹிக்கிள். இது மாதிரி ஒரு 10 to 15 இல்லைன்னா மோர் தேன் 15 அந்த மாதிரி வெஹிக்கிள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம காஸ்ட் சென்டர் வந்து செட் பண்ணி ஈஸியாக ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ இன்கம் வந்தது, இது வந்து ப்ராஃபிட்ல இந்த வெஹிக்கிள்னால நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கா, அது வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.